ரொம்ப படபடப்பா உலக நாடுகள் எல்லாருமே உற்று கவனித்த அமெரிக்காவினுடைய டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஸ்டார்டட். அது பிகின் ஆயிடுச்சு. இனி அதை தடுக்கிறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னு கேட்டால் இதே அமெரிக்காவால் தான் முடியும். அமெரிக்காவினுடைய இந்த டாரிஃப் வார் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு தனித்தனி யூனிட்டை வச்சு ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு எப்படியெல்லாம் இதிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கான வியூகங்களை வகுப்பதற்காக வல்லுநர் குழு அப்படிங்கிறத நியமிச்சிருக்காங்க. இதை பற்றியான டீட்டெயில்டு காணொளி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்படின்னா இது சம்பந்தமான பல செய்திகள், இது இல்லாமல் உலக நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது சீனா தான். எப்பா, இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு வார் தான். இதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம், எங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சீனா சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 50-56% அப்படின்னு சொல்லி டாரிஃப் உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சீனாவினுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகிறது அப்படிங்கிறத பாதியாக குறைஞ்சிரும். அப்படி பாதியாக குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரும் கேள்வி தான். லேப்டாப்லேருந்து மொபைல் ஃபோன் வர, நம்ம விளையாடுற சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து நம்ம பார்க்குற பெரிய பெரிய பொருட்கள் வர, அதில் சீனாவினுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதோ இல்லாட்டி சீனாவில் வைத்து அசம்பிள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 90% பார்த்துடலாம். அப்போ இவ்வளவு பொருட்களுக்கு அமெரிக்கா எப்படி இந்த மாதிரியான டாரிஃபை உயர்த்தி அதன் வழியாக அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண போகிறாங்க. இது சீனாவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவாக இருக்க போகுது அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 2 தினங்களில் வெளி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் அநீதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். அந்த நேரம் இருக்குது. எப்படிலாம் இந்த நாடு அந்த நாடுக்கு எதிராக, அந்த நாடு இந்த நாடுக்கு எதிராக அடுத்தடுத்த காய் நகர்த்தலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன, இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு பிக்கஸ்ட் ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ எதிராக மட்டும் அமெரிக்கா செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 180 நாடுகளுக்கு எதிராக செஞ்சுருக்காங்க. அதில் ஆப்பிரிக்க நாடுகளும் இருக்காங்க, மெக்சிகோ இருக்காங்க, கனடா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. இப்படி பல நாடுகளுக்கும் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறத நேரடியாக அமெரிக்கா அறிவித்திருப்பதன் காரணமாக ஒருவேளை அமெரிக்காவில் குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாம். அந்த குழப்பம் காரணமாக அமெரிக்காவில் ரிசெஷன் அப்படிங்கிறது வந்துடலாம். அப்படி வரும்போது அதை உலக நாடுகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதுவும் இன்னும் 1 வருடத்தில் ரிசெஷனுக்கான அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான். இது முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்முடைய உணவு பாதுகாப்பு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, தர்பூசணியை வெட்டுறாங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் வைக்கிறாங்க, இன்னொரு துணியை வைக்கிறாங்க, அப்படியே இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்குறாங்க, ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது என்னவா இருக்குது, அதில் கெமிக்கல் சேர்த்துருக்காங்க, அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்க்க மக்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக். எந்த மாதிரியான பேனிக் அட்டாக், ஐயோ தர்பூசணி சாப்பிட்டா அவ்வளோதான், அதில் வந்து எல்லாருமே கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்களா சில விஷயங்களை யூகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதை விட கொடுமையான விஷயங்களை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் உணர மாட்டுக்காங்க. அது இங்கே பன்னாட்டு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், நாம் சாப்பிட்ற இந்த தர்பூசணியை விட 10லேருந்து 100 மடங்கு அதிகமான விஷத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்ன, இதை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை செய்வார்களா, சோதனை செய்த உண்மைகளை வெளியில் கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. வேறு ஒன்றுமே இல்லை, நூடுல்ஸு சாப்பிடவே கூடாது, அதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நூடுல்ஸ்க்கு ஏதாவது தடை இருக்கிறத இவங்களால் காண்பிக்க முடியுமா? அந்த தடை எல்லாமே பறந்து போயிடுச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய ஒரு கேம் இருக்குது. அது கார்ப்பரேட் கேம். அந்த கேமுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலகம் நம்ம எப்படியே விழுங்கி விடும். ஏகப்பட்ட காணொளிகள் இதுக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். எண்ணெயில் கலப்படம் எப்படி செய்கிறாங்க, சத்தான ஆகாரம் எப்படி நம்ம கைவிட்டு போனது, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தர்பூசணி அப்படிங்கிறதுல எல்லோரும் அந்த இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்காக தர்பூசணியை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. விவசாயிகளும் வியாபாரிகளும் அவங்க மக்கள் சாப்பிட்றாங்க, மக்கள் நாம தான் மக்கள், நம்ம மக்களுக்கு நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கணும். அதே நேரத்தில் இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான தர்பூசணியை சீக்கிரமாக பழுக்க வைப்பதற்கு, இல்லாட்டி ரெட் கலரில் இருக்கிறதுக்கு கெமிக்கல் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டினாங்கன்னா, போடக்கூடிய தர்பூசணியை நிப்பாட்டிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஒட்டு மொத்தமாக ஒரு தர்பூசணியான அந்த ஒரு வியாபாரத்தையே இந்த அரசு அதிகாரிகளும் சில பல இந்த தரகர்களும் இடைத்தரகர்களும் கொன்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தாண்டி நாம் என்ன செய்யலாம், இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவோம். நிச்சயமாக நம்ம ஊர் விவசாயிகளுக்கு தேவையான உதவியை நம்ம செய்வோம். அது உதவினா அவங்களுக்கு காசு பணம் கொடுங்கிறது இல்லை, அவங்க விளைவித்த பொருளை நம்ம வாங்கலாம். அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியை தவிர அவங்க யார்கிட்டையும் வந்து மஞ்சாடிலாம் நிற்கலை.
எனக்கு இவ்வளோ தான் அவ்வளோ தான்னு சொல்லி. அவங்களுடைய உழைப்புக்கு அவங்க ஊதியம் கேட்குறாங்க, அந்த ஊதியத்தை நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இந்த ஊதியத்தை பறிப்பதற்காக பன்னாட்டு நிறுவனங்களுடைய கைக்கூலிகள் பெரிய அளவில் கேம் பிளே பண்ணும்போது அதற்கு எதிராகவும் நம்ம பேச வேண்டியிருக்கு என்பது நம்முடைய கடமையாகும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான டேங்குகளை இழந்திருப்பதாக அமெரிக்கா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெற்றதாகவும் அதில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான பாயிண்ட்ஸை ரஷ்யா முன்வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அமெரிக்கா புரிந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு கூட வெள்ளை மாளிகையில் அமெரிக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் கூட புட்டின் அவர்களுடைய நெகோசியேட்டர்ஸ் பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியானது. ஸோ வெள்ளை மாளிகையில் கூட ரஷ்யா அமெரிக்கா இவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள், சவுதி அரேபியாவிலும் அவங்க 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் அது எப்படி உலக நாடுகளுக்கு நன்மையாக மாறுகிறது என்று. ஆசிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அந்த டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது முக்கியமான ஆசிய நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா தொடுக்கப்பட்ட நேரடி யுத்தமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் தான் வல்லரசு, பிற நாடுகள் வல்லரசாகவே கூடாது, அதுவும் ஆசிய நாடுகள் ஆகவே கூடாது அப்படிங்கிற முனைப்புடன் அமெரிக்கா குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை டோஜ் கமிட்டியிலிருந்து எலன் மஸ்க் அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் இருக்குது. டெஸ்லாவாக இருக்கட்டும், இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எலன் மஸ்க் அவர்கள் டோஜ் போன்ற கமிட்டியில் இருப்பதனாலும் அவருடைய அரசியல் அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதனாலும் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இதை விட்டுலாம் விலகி போக பார்க்குறாங்க. டெஸ்லாவினுடைய கார் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, விற்பனை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, ப்ரொடக்ஷன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லாவுக்கு அடுத்ததாக ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அந்த ஆக்சிஜனை நிச்சயமாக எலன் மஸ்க் அவர்களால் தான் கொடுக்க முடியும். ஆனால் என்ன, அரசியல்வாதி எலன் மஸ்கால் இது முடியாது. நிச்சயமாக ஒரு தொழிலதிபர் இல்லாட்டி கண்டுபிடிப்பாளர் இல்லாட்டி பெரிய அளவில் இந்த டெக் விரும்பியான எலன் மஸ்கால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட எலன் மஸ்க் அவர்கள் தான் எங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று பல நபர்களும் குறிப்பாக அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே பேசியிருக்கிறதுனால டோஜ் கமிட்டியை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளில் எலன் மஸ்க் அவர்கள் ஈடுபடலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அலெக்சா மசூதியின் வளாகத்தில் பென் கியூர் அவர்கள் உள்ளே போனதும் அதை வீடியோவா ஃபோட்டோவா வெளியில் விட்டது அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்றும் ஈரான் இதற்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை வெளியிடுகிறோம் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்லி கமிட்டட் டு நேட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார், நேட்டோவும் நீங்களும் தனித்தனியாக போயிடுவீங்க, டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எதிர்கொள்வதற்காக டொனால்டு ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க, இன்றைக்கி 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்களும் நேட்டோவும் ஒன்றுனா நீங்களும் உக்ரைனும் தனித்தனி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு இன்றும் பதில் கிடையாது. இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக் இன்னைக்கும் சிரியாவில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 4க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சிரியாவில் இந்த மாதிரியான தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதும் அதில் துருக்கியை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவதும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இஸ்ரேல் சிரியாவினுடைய உறவில் மேலும் பல விரிசலை ஏற்படுத்தலாம். சிரியாவை இப்போது ஆட்சி செய்யக்கூடிய கிளர்ச்சியாளர்களுடைய படையும் இதற்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள். ஹூத்திஸ் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினோம், அந்த தாக்குதல் சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு, இதை சீக்கிரமாக அமெரிக்காவை ஒத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான். இதே ஹூத்திக்கு எதிராக ஏமன் நாட்டில் தாக்குதலை நடத்தினாங்க US UK படைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களுடைய விமானப்படை தாக்குதலிருந்தெல்லாம் தப்பித்த இந்த ஹூத்திஸ் அகெயின் அண்ட் அகெயின் அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு கடுமையான எச்சரிக்கை அமெரிக்காவும் கொடுத்து வருகிறது. ஆனால் என்ன, அப்பப்போ ஹூத்திஸ் யாரையும் அடிப்பாங்க, இஸ்ரேலையும் வச்சு செய்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மியான்மர் பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 3000க்கும் அதிகமாக மாறியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பல ஆயிரம் மனிதர்களை இன்னும் காணவில்லை என்கிற தேடுதல் படலம் நடந்து வருகிறது. 1000 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு 1000 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு ஃப்ளட் வருமா, அது இந்த வாரத்தில் அமெரிக்காவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்பிரிக்காவினுடைய லெசோத்தாவுக்கு 50% டாரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்கா விதித்திருப்பதை பல நாடுகளும் விமர்சித்து வருகிறார்கள். இஸ்ரேலினுடைய இன்றைய தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனத்தில் 60 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னும் அதில் குழந்தைகள் பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் என்கிற தகவலும் ரொம்ப கொடுமையான தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஸோ இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவங்களுடைய தாக்குதலை ஹமாஸுக்கு எதிராக
நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் காசா பகுதியில் அவங்களுடைய தாக்குதலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா, தாய்லாந்து, இன்னும் 5 நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய கடல் சார்ந்த ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக இந்த டாரிஃப் வாரை தொடங்கினாரோ அதுல ஒரு 80% நாடுகள் சேர்ந்து இந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே அமெரிக்காவுக்கு எதிராக கூடக்கூடிய 7-8 நாடுகள்ல நிச்சயமா இந்தியாவும் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுடானை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படிங்கிறது அந்த நாட்டில் அதிகமாகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. டென்மார்க் கிட்டத்தட்ட $1 பில்லியன் உக்ரைனுக்கு 2025 2027 வரை வெப்பன் வாங்குறதுக்காக மட்டுமே டென்மார்க் அந்த பணத்தை கொடுக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2025 2027 வரை உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை டென்மார்க் வழங்குவார்களா என்பது ஒரு விடை தெரியாத கேள்விதான். ஸோ ஓவராலா ஏகப்பட்ட செய்திகள், இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.